அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும், அப்ப சாவி கொடுப்போம். இது பண்ணுங்க, இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குனு கை தட்டு. அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான். எது ஸ்டாலின் பொம்மை முதல்வரா? ஐயா எடப்பாடி ஐயா, என்ன இப்படி பொசுக்குன்னு பேசிவிட்டீங்க? இப்படி நீங்கள் பேசுகிறத ஊபிஸ்கள் எவனாச்சும் பார்த்தானுங்கன்னா அவனுங்க மனசு எவ்வளோ வெக்கப்படும், எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ துக்கப்படும், எவ்வளோ துயரப்படும். அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன இப்படி நீங்கள் பொசுக்குன்னு பேசிவிட்டீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது எனக்கு கோவில் படத்தில் வடிவேலு காமெடி ஒன்று வரும், ஞாபகம் இருக்குதுங்களா? எனக்கு அந்த காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. வாழ்நாளெல்லாம் கன்னிப்பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிலம் காளை, சிலம்பத்திலே சிங்கம், புறப்பட்டால் புயல், அடித்தால் அடி, இடித்தால் இடி, மிதித்தால் மிதி, இவரோட மோதனா மரணமடா. இந்த டயலாக் இன்னைக்கு வைரல் ஆக போகுது. இம்புட்டு நாளா நாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றத பார்த்திருப்போம், அப்புறம் சைக்கிள் ஓட்டுறத பார்த்திருப்போம், எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அது மாதிரியான வீடியோஸ்களை பார்த்திருப்போம். பட் இப்போ என்னடானா சூப்பர் பைக் ஓட்டுறத பார்த்துட்டு இருக்கோம். சாரி சூப்பர் பைக் ஓட்டலாம் இல்லை, அந்த சூப்பர் பைக்ல உட்காந்துக்கிட்டு டுரு டுரு டுருன்னு முறுக்கிற இந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா, தமிழகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இங்க எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், கொலை கொள்ளை கற்பழிப்பு, கூட்டு பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு கொலை, குழந்தைகளுடைய பாதுகாப்பு தமிழகத்துல கேள்விக்குறியா இருக்கு. அவ்வளவு பெரிய ஆபத்து இங்க இருக்கு. தொடர்ந்து தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் ஆனது உருவாகி இருக்கு. பெண்கள் வெளியே போகவே பயப்படுறாங்க. ஆனா இதை பத்திலாம் கொஞ்சம் கூட துளி கூட கவலையப்படாம எப்படி உங்களால சூப்பர் பைக்ல உட்கார்ந்துகிட்டு போஸ் கொடுக்க முடியுது? நீங்க பண்ற இந்த விஷயத்தை பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து மக்கள் உங்களை பாராட்டுவாங்களா? உங்களை பெருமையா பேசுவாங்களா? பாரா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்படி சூப்பர் பைக்ல உட்கார்ந்துகிட்டு போஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி உங்களை பாராட்டி பேசுவாங்களா? கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? இந்த வீடியோவை நம்ம திமுகவின் ஊபிஸ்கள் அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணி சூப்பர் பைக் ஓட்டும் சூப்பர் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடே ஊபிஸ்களா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படின்றது இருக்கா இல்லையா? எப்படி உங்களால மட்டும் இப்பேற்பட்ட முட்டுக்கள்லாம் கொடுக்க முடியுது? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து பேசுறாரு, திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு நான் பதிலடி தரேன், அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதாச்சும் ஒழுங்கா பேசினாரா? இல்ல, ஒளர்றாரு, என்னென்னத்தையே ஒளர்றாரு. எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அரசு தான், எல்லாத்துக்குமே காரணம் மோடி தான் அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழிய போட்டு சுத்துறாரு. புல்லுக்கட்டு தூக்க முடியாதவனுக்கு புல்லட் வேணுமான்னு அந்த டயலாக மக்கள் இந்த திமுகவோட விளம்பர வீடியோவுக்கு கீழே கண்டிப்பா பதிவிடுவாங்கன்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டுங்க, இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், இதை கொஞ்சம் பாருங்களேன். மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள். டாஸ்மார்க் மூடுவோம் சொல்லி நீங்க போன தேர்தல் சொன்னேன். எடுத்த பாரு ஓட்டம், பிரஸ் மீட்னு கூட பார்க்கலையே. பார்லிமெண்ட்ல ஓடுறதை விட அதை விட வேகமாவே இந்த பிரஸ் மீட்ல நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. டாஸ்மாக மூடுவேன்னு வாக்குறுதியாக கொடுத்தீங்களே, அது எப்போ நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் நம்மளுடைய கனிமொழி அம்மையார் அவர்கள், அது நான் போன தேர்தலில் கொடுத்தேன், அப்போ கொடுத்தது எப்பயோ போன வருஷம், அது முந்தின வருஷம், அது முந்தின ஜென்மத்தில் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போவாச்சும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன்னு ஒத்துக்கிறாங்களே, சொல்கிறாங்களே, அது போன தேர்தலில் கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை பிரஸ் மீட்டில் கேட்கும்போது, நானா அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நானா கொடுத்தேன், வாய்ப்பே இருக்காதுங்க, அது மாதிரிலாம் நான் பேசியிருக்கவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு இதை மாதிரியான வீடியோஸ்களை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். திமுக எப்பேற்பட்ட கட்சி அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகம் படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்டி ஜெய் ஸ்ரீராம். முக்கியமான கண்டென்ட், மெயின் கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று காட்டுறேன், தயவுசெய்து பாருங்க. இன் லாஸ்ட் 24 hours in தமிழ்நாடு,
11 illegal Bangladeshis were arrested in Coimbatore. 2 illegal Bangladeshis were arrested in Dindukkal. A month ago, Erode District Court sentenced 18 Bangladeshis to 2 years of imprisonment for illegal stay. From north to south, east to west, they are everywhere. So what exactly is stopping the Modi government from implementing NRC? எப்போ பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. பட் நாம இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்பேற்பட்ட சம்பவம் நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி 29ஆம் தேதி. ஓகேங்களா, 29னா அதுக்கு முந்தா நாள் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, தமிழகத்தில் நடந்திருக்கு. இது எவ்வளோ முக்கியமான விஷயம். இது பற்றி, இந்த செய்தியை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிட்டாங்களா? ஏதாச்சும் துணுக்கு செய்திகளாச்சும் ஏதாச்சும் போட்டாங்களா? இல்லை. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசியாகணும். கொஞ்சம் நாட்களுக்கு, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சட்டவிரோத பங்களாதேஷிகள் இதை மாதிரியே தான் ஏகப்பட்ட பேர் வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மாட்டினாங்க. அப்போ கோர்ட்டில் ஒரு சில பேரை கொண்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு ஜாமீன் வேற கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த சட்டவிரோத பங்களாதேஷிகள் காணோம், எங்கே போனானுங்க, எங்கே தலைமறைவானானுங்க அப்படின்றது தெரியவே இல்லை. அந்த விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. எந்த ஒரு அப்டேட்டும் செய்திகளில் வெளியே வரவே இல்லை. பங்களாதேஷும் சரி, பன்றிஸ்தானும் சரி, ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான். ஓகேங்களா, இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த நாட்டில் வாழ பிடிக்காம சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ளே வரானுங்க. இவனுங்களுக்கு நம்ம நாடு சுத்தமாக பிடிக்காது. நம்ம நாடு சுத்தமாக பிடிக்காது அப்படி இருந்தாலும் எதுக்கு இவனுங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரானுங்க? நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? பங்களாதேஷிலும் சரி, பன்றிஸ்தானிலும் சரி, மைனாரிட்டியாக ஹிந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நிறைய மைனாரிட்டிகள் அங்கே இருக்காங்க. ஓகேங்களா, ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க என்னைக்காச்சும் இவனுங்களா மாதிரி இந்த இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமாக வர மாதிரி அவங்க சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா? இல்லை, வந்ததே கிடையாது. இவனுங்களுக்கு நம்ம நாட்டை கண்டா ஆகாது, ஹிந்துக்களை கண்டா பிடிக்காது. இவனுங்க நாட்டில் பன்றிஸ்தான், பங்களாதேஷ்லாம் ஹிந்துக்களை அவ்வளோ கொடூரமாக கொண்டு குவிக்கிறானுங்க. ஆனால் இவனுங்க எதுக்கு நம்ம நாட்டுக்குள்ளே வரானுங்க? எதுக்கு வரணுங்கிற? இது மாதிரி சட்டவிரோதமாக வரக்கூடிய பன்றிகளை நாம தூக்கில் தொங்க விட்டாதான் இதுக்கப்புறமா எவனும் வரமாட்டானுங்க. இவனுங்களுக்குலாம் மரண தண்டனை கொடுக்கணும். அப்போதான் இதை மாதிரி சட்டவிரோத பன்றிகள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைய மாட்டானுங்க. ரைட், இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய பப்புஜியை, பாஜகவின் பிரச்சார பீரங்கியா இருக்கக்கூடிய பப்புஜியை விரட்டி அடிச்சிருக்காங்க. நம்முடைய பப்புஜி ஒவ்வொரு தேர்தலிலுமே ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாரு. அதே மாதிரி அவரு இந்த முறை கையில் எடுத்த ஒரு மேட்டர் தான் ஓட் சோரி, EVM, EC இவங்க மேலெல்லாம் பழி போட்டு சுற்றுறது. பட் அந்த விவகாரமும் இப்போ இவருக்கு கையை கொடுக்கவே இல்லை. நடுத்தேர்வில் இவர் கையை விட்டு ஓடி போயிடுச்சு. இவர் பரப்புன அவதூறுகளை நம்பி மக்கள் ஏமாற தயாராகவே இல்லை. இப்போ பப்புஜியை மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை மக்கள் புறக்கணிக்கிறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. வேற மாநிலங்களில், காங்கிரஸ் இல்லாத மாநிலங்களில் இப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல. பட் கர்நாடகாவில் காங்கிரஸுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்திலேயே காங்கிரஸை மக்கள் மதிக்கல, பப்புஜியை மதிக்கவே இல்லை, ஓரங்கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. மேட்ரு என்னன்னா மக்களே, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவங்க தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு இல்லையா, EVM மிஷின், அதுக்கு எதிராக தொடர்ந்து பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க. தொடர்ந்து EVMக்கு எதிராக, எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எதிர்கட்சிகள் இதுக்கு சொல்யூஷனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாம இதுக்கப்புறமா EVM யூஸ் பண்ணக்கூடாது, நாம ECIயை நம்பக்கூடாது, நாம பழைய மாதிரி வாக்கு சீட்டு முறை இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தணும், அதை நாம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த எதிர்கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துக்காகவே EVM விசஸ் வாக்கு சீட்டு, இந்த பழைய முறைப்படி வாக்கு சீட்டு, அதுக்காகவே ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருந்தாங்க, ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதுவும் காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடகாவில் இந்த ஒரு சர்வேவானது நடந்திருக்கு. இந்த சர்வே ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, இந்த காங்கிரஸ்காரங்க, பப்புஜி இவங்களாம் நம்பி இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்திற்கு நேரெதிராக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சொன்ன விஷயத்த மக்கள் ஏத்துக்கவே இல்லை, புறக்கணிச்சிருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வாக்கு இயந்திரத்தின் மீது, அந்த EVM மீது முழுமையான நம்பிக்கை இருக்கு, நாங்க EVM நம்புறோம், தேர்தல் ஆணையத்தை நம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம பாரத நாட்டில் பல வருஷமா பல தேர்தல்களில் EVM மிஷினை தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த EVM மிஷினால நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகுது, நிறைய பணம் மிச்சமாகுது. அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த EVM மிஷினுக்கு எதிராக பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு இந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்லை, பழைய முறைப்படி அந்த வாக்கு சாவடி சொல்லுவாங்க இல்லையா, வாக்கு சீட்டு முறைப்படி நம்ம தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. மக்கள்கிட்ட அந்த பொய்யான அவதூறு செய்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க.
ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கர்நாடகாவில் சித்தராமையா அவர்களுடைய தலைமையில் அந்த கர்நாடகா காங்கிரஸ் அரசு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருக்காங்க. வாக்கு சீட்டு முறையை நம்ம பின்பற்றலாமா, இல்லைனா இவிஎம் மிஷின் அந்த விஷயத்தையே நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி உட்பட பல காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் இவிஎம்க்கு எதிராக பேசிக்கிட்டு வந்தாலும், ஏகப்பட்ட அவதூறு செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாலும் அதை எதையுமே மக்கள் காதுல வாங்கவே இல்லை. அவங்களெல்லாம் மனுஷனாவே அந்த மக்கள் மதிக்கல. நேரடியாக அந்த மக்கள் அப்படி சொல்லலனாலும் அந்த சர்வே ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது அப்படிதான் சொல்லுது. நம்ம கர்நாடகாவில் பெங்களூர், பெலகாவி, கலபுரகி, மைசூர் என 102 சட்டசபை தொகுதிகளில் கிட்டத்தட்ட 5100 மக்கள் கிட்ட இது குறித்தான சர்வேவை எடுத்திருக்காங்க. கர்நாடக அரசின் தேர்தல் தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய திரு வி அன்புகுமார் தான் இந்த சர்வேவை எடுத்திருக்காரு. அவர் தான் மேற்பார்வையிட்டு இருக்காரு. இந்த சர்வே மூலியமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், அந்த மக்கள் பாருங்க கிட்டத்தட்ட 83.61% பேர் இந்த இவிஎம் மிஷினை நம்புறதா சொல்லியிருக்காங்க. 69.39% பேர் இவிஎம் மிஷின் ஆனது துல்லியமான முடிவை தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் 14.22% பேர் முழு மனதோட இவிஎம் மிஷினை ஏத்துக்கிறாங்க. டிவிஷன் வாரியா பாக்குறச்ச கர்நாடகால ஒவ்வொரு டிவிஷன் வாரியா பாக்குறச்ச கலபுரகி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியாக இவிஎம் மிஷினை நம்புறாங்க. அங்க இருக்கிற 83.24% பேர் இவிஎம் முழு மனதோட ஏத்துக்கிட்டு இருக்காங்க, முழுமையாக நம்புறாங்க. அடுத்ததாக மைசூர்ல 70.67% பேர் இவிஎம் நம்புறாங்க. பெலகாவியில 63.90% பேர் இவிஎம் ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இவிஎம் முழு மனதோட ஏத்துக்கிறாங்க. இவிஎம் துல்லியமான முடிவை தான் கொடுக்குது அப்படின்றத அந்த மக்கள் நம்புறாங்க. கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய பெங்களூர்ல தான் ரொம்ப கம்மியான ரேஷியோவே இருக்கு. அங்க 63% பேர் இவிஎம் நம்புறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் 9.28% பேர் முழுமையாக இவிஎம் நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சும்மாவே நம்ம பாஜக காரங்க வச்சு செய்வாங்க, ஆடுன்னு ஆடி தள்ளிடுவாங்க. இதுல இப்பேற்பட்ட முடிவுகள் வந்ததுன்னா, சர்வே ரிசல்ட் வந்ததுன்னா பாஜக சும்மாவா இருக்கும்? சொல்லுங்க, சும்மாவா இருக்கும்? சும்மா ராகுல் காந்தி அவர்களையும் காங்கிரஸையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த சர்வே ரிப்போர்ட்டை குறித்து, இந்த சர்வே ரிசல்ட்டை குறித்து கர்நாடகா பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர் அசோக் அவரே ட்விட்டர் பக்கத்தில் சரமாரியா அடிச்சு வெளுத்து விட்டுருக்காரு. காங்கிரஸ்காரங்களை போட்டு பொலந்து கட்டியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ராகுல் காந்தி உட்பட பல காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து இவிஎம்க்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க, இவிஎம்க்கு எதிராக பேசுறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கர்நாடகாவில் எடுக்கப்பட்ட இந்த சர்வேவானது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. இவ்வளவு நாளா ராகுல் காந்தி உட்பட பல பேர் பரப்புன அவதூறுகள் தான், நாங்க அவங்க பேசின விஷயத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றத காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க. அதை வெளிப்படையா தைரியமா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு கர்நாடகாவுடைய மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சித்தராமையா அவருடைய தலைமையில் வாக்கு சீட்டு முறையில் நாம தேர்தல் நடத்தணும், வாக்கு சீட்டு முறையா இல்லைனா இவிஎம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு பதிலடி தரும் வகையில தான் மக்கள் இப்பேற்பட்ட ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு படி மேலே போய் நம்மளுடைய சித்தராமையா என்ன சொல்லியிருந்தாருன்னா, உள்ளாட்சி தேர்தல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம இவிஎம் யூஸ் பண்ணாம வாக்கு சீட்டு முறையை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தையும் இவர் மேற்கோள் காட்டி, இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நம்மளுடைய கர்நாடக மக்களை பின்னோக்கி இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கடுமையாகவும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இங்க நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா, காங்கிரஸும் இதே இவிஎம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் பல மாநிலங்கள்ல வின்னும் பண்ணியிருக்காங்க. பல மாநிலங்களும் கிடையாது, ஒரு சில மாநிலங்கள்ல வின்னும் பண்ணியிருக்காங்க. பல உள்ளாட்சி தேர்தல்கள்ல வின்னும் பண்ணியிருக்காங்க. இவங்க தேர்தலில் வின் பண்ணும்பொழுது இவிஎம் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இவிஎம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க தேர்தலில் தோக்கும் பொழுது அதே இவிஎம் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணுவாங்களா? இவிஎம் இருக்கக்கூடாது, வாக்கு சீட்டு முறை தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா? காங்கிரஸ் பண்ணக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமான அரசியல். இது சந்தர்ப்பவாத அரசியல். இவங்க வின் பண்ணும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க, இவங்க தோக்கும் போது ஒரு மாதிரி பேசுறாங்க. இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத ஏன் இவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க? ஏன் இதை பத்திலாம் கொஞ்சம் கூட உட்கார்ந்து யோசிக்கவே மாட்டேன்றாங்க? திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் மூளை இல்லாம முட்டாள்தனமா ஏகப்பட்ட விஷயங்கள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு, அவதூறுகளா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை சுத்தி ஆன்றோர்கள் சான்றோர்கள்னு அவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்க கூடவா ராகுல் காந்தி கிட்ட எடுத்து சொல்ல மாட்டாங்க? தமிழகத்தில் ஒரு எம்பி இருக்காரு, கார்த்திக் சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு எவ்வளவு அழகா இவிஎம் குறித்தெல்லாம் பேசுறாரு. அவரு இவிஎம் குறித்தான விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே, ராகுல் காந்தி கிட்ட எடுத்து பேச வேண்டியதானே? ஏன் அவர் அமைதியா இருக்காரு? ஓ ரைட், கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையே ஒரு லடாய் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா,
அதனால கார்த்தி சிதம்பரம் பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. வாட் எவர், ராகுல் காந்தி அவர்கள் மாங்குன்னு அவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் கர்நாடகா மக்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை. அவரையும் அவருடைய கருத்துக்களையும் புறக்கணிச்சிருக்காங்க. அது இப்போ வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமாவும் ராகுல் காந்தி அவர்களோ இல்லைனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோ இவிஎம் குறித்து இது மாதிரி அவதூறுகள் பரப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வருங்காலங்களில் வரக்கூடிய தேர்தல்களில் என்ன மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம்.